மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. பூஜா, உனக்கு இதுல என்ன கலர் பலூன் வேணும்? பிங்கா, yellowவா, கிரீனா, ப்ளூவா? அண்ணி, எனக்கு yellow கலர் தான் பிடிக்கும். நான் yellow கலர் பலூன் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. அப்ப நீ yellow கலர் பலூன் எடுத்துக்க. சிவாக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும். அவனுக்கு ப்ளூ கலர் கொடுத்துடலாம். எனக்கு பிங்க், மாமாக்கு கிரீன். சரி அண்ணி. அண்ணி, திரும்பவும் நீங்களும் அண்ணனும் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டீங்களோ? திரும்ப உங்க கூட இந்த மாதிரி எல்லாம் இருக்கவே முடியாதோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உங்களை இந்த வீட்டுல பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க மட்டும் இல்ல அண்ணி, அப்பதான் சிவா மாமா எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்ததுல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்களாம் இதுக்கப்புறம் இந்த வீட்லயே தான் இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. இதுக்கப்புறம் எல்லாரும் எங்கம்மா போக போறாங்க? எல்லாரும் நம்ம கூட நம்ம வீட்டில தான் இருக்க போறாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் அண்ணன் அண்ணி மட்டும் இல்ல, உன் அப்பத்தாவும் சிவாவும் கூட இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்களே. இதுக்கப்புறம் எங்க போக போறாங்க? நம்ம எல்லாரும் இந்த வீட்டில் ஒன்னா தான் இருக்க போறோம். எல்லாரும் இந்த வீட்டில் ஒன்னா இருக்கணுங்கிறது உன் ஆசை மட்டும் இல்ல, உன் மாமாவோட ஆசையும் தான். உன் அப்பா எப்படி அமுதா பிறந்ததும் எனக்கு மருமக பிறந்துட்டான்னு அமுதாவை தூக்கி கதிர் கையில கொடுத்தாரோ, அதே மாதிரி தான் உன் மாமாவும். நீ பிறந்ததும் எனக்கு மருமக பிறந்துட்டா என் மருமக என் பையன் சிவாவுக்கு தான் அப்பவே சொல்லுவாரு. என்னமா சொல்றீங்க? மாமா அப்படி சொல்லுவாரா? இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொன்னதே இல்ல. சொன்னது இல்லைன்னா சொல்றதுக்கு இவ்வளோ நாள் சிவா இல்லையேம்மா, அப்புறம் எப்படிமா அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்றது? ஆனா என் மருமகன் தான் இப்ப திரும்ப வந்துட்டானே, இதுக்கப்புறம் சொல்றதுக்கு என்ன? உன்னையும் கதிரையும் மட்டும் இல்ல, அமுதாவையும் சைலஜாவையும் சிவாவையும் நான் என் பிள்ளைங்களா தான் பார்த்தேன். எல்லாரும் இந்த வீட்டுல ஒன்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும். அதனால தானே அமுதாவை உன் அண்ணனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம கூடயே வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி என் மருமகனும் என்னைக்கும் என் மருமகனாவே இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. என்ன குட்டிமா, உனக்கும் உன் சிவா மாமாவை ரொம்ப பிடிக்கும்ல? அம்மா, அது எனக்கும் சிவா மாமாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா சிவா மாமாவுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியலையே. அட, அவனுக்கு ஒன்று பிடிக்காம என்ன? சின்ன வயசுலயே அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஏன் பாப்பான்னு உன்னை தூக்கி தூக்கி தான் வச்சுக்குவான். அப்புறம் இப்ப சொல்லவா வேணும்? அது மட்டும் இல்ல, அவனுக்கு உன்னை பிடிக்கிறது உன் கையில தானே இருக்கு. நீ அவன்கிட்ட பழகிற விதத்துல அவனுக்கு என்ன உன்னை பிடிக்காமையா போயிடும்? எங்க எல்லாரோட ஆசையும் என்ன தெரியுமா? எப்படி சின்ன வயசுல சும்மா கதிருக்கு அமுதாதான்னு சொன்னத அவங்க நிஜமாக்கி இப்ப ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருக்காங்களோ, அதே மாதிரி சிவாவுக்கு பூஜா தானே விளையாட்டுக்கு தான் அப்ப சொன்னோம், அதுவும் நிஜமாகி நீங்களும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு தாமா எங்க ஆசை. என்னம்மா அமுதா, நம்ம சிவாவுக்கு பூஜா பொருத்தமா இருப்பாள்ல? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? கல்யாணமா? கல்யாணம்னா நல்லா இருக்கும் அத்தை. பூஜா, உனக்கு தெரியுமா, கல்யாணம்னா அழகா பட்டு புடவையெல்லாம் கட்டி தலையில நிறைய பூவெல்லாம் வச்சு நகையெல்லாம் போட்டு நமக்கு நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு விடுவாங்க. சூப்பரா இருக்கும், பார்க்கவே அழகா இருக்கும். உனக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நீயும் அழகா இருப்ப. ஐயோ அண்ணி, அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு மட்டும் சொல்லல, சிவா மாமாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சிவாவுக்கும் உனக்கும் கல்யாணமா? பண்ணிக்கோ, நல்லா இருக்குமே. எனக்கு தெரியுமா, சின்ன வயசுல நானும் அம்மாவும் இப்படிதான் கல்யாணம் பண்ணி விளையாடுவோம், ஜாலியா இருக்கும். அதே மாதிரி நீயும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. பாத்தியா, உன் அண்ணி அமுதாவே அவ தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டா. அம்மா, என்னம்மா நீங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு பார்த்தா? விளையாட்டுக்கு இல்லம்மா, நான் உண்மையை தான் சொல்றேன். எப்படியும் காலேஜ் முடிஞ்சதும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். உன்னை வெளியில யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாங்க உன்னை பிரிஞ்சு இங்க நிம்மதி இல்லாம இருக்கிறத விட நம்ம சிவாவுக்கே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நீ எங்கேயும் போக வேண்டாம். பத்தியா, இந்த வீட்லயே எங்க கூட நம்ம எல்லாரும் ஒன்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம்ல. அப்புறம் என் மருமக சிவாவுக்கும் என்ன குறைச்சல், ராஜாவாட்ட இருக்கான். நானும் அப்பாவும் உனக்கு வெளியே போய் மாப்பிள்ளை தேடினாலும் இப்படிப்பட்ட ஒரு பையன் எங்களுக்கு கிடைக்குமா? நான் ஒருத்தி என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா கல்யாணங்கிறது நம்ம முடிவு பண்றது இல்லையே, அந்த கடவுள் யாருக்கு யாருன்னு முடிச்சு போட்டு வச்சிருக்கிறாரோ அப்படித்தானே நடக்கும். ஆனா என்ன, அந்த முடிச்சு உனக்கும் சிவாவுக்கும் போட்டிருந்தா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம், அவ்வளவுதான். சரிம்மா, நான் ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நீ சிவா மாமான்னு இருந்த, அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனை போய் பார்க்காம இங்கே உட்காந்து அமுதாவோட விளையாடிக்கிட்டு இருக்க. இல்லம்மா, அண்ணன் இங்கே வெளியே போயிடுச்சு. அண்ணி மட்டும் தனியா இருந்தாங்களா, அதான் அண்ணியை பார்த்துக்கலான்னு அண்ணி கூட உட்காந்துருக்கேன். உன் அண்ணியை நான் பார்த்துக்கிறேம்மா. சிவா இப்போதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கான், புது வீடு. அவன் ஒரு மாதிரி எங்கள் தனியாக உட்காந்துருக்கான் பாரு, நீ போய் அவன்கிட்ட ஏதாவது பேசு. சரிம்மா. என்னடா பட்டு எந்திரிச்சு என்னடா பண்றது? இந்த சக்தியை வேற இன்னும் காணோம். தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம். போன் அடிக்குது, சக்தியா இருப்பானோ? ஹலோ
மின்னல் நீயா? நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன்டி. ஐஷு, இன்னைக்கு பைக்ல வரும்போது உன்னை தாண்டி நினைச்சிட்டே வந்தேன். நீ என் பின்னால உக்காந்து என் இடுப்புல கை போட்டு அப்படியே டைட்டா கட்டி புடிச்சிட்டு நம்ம 2 பேரும் பைக்ல அப்படியே போனா எப்படி இருக்கும்? பைக்கில் போனியா? பைக்கில் எங்க போன? ஐயோ, இங்க வந்த விஷயத்தை இவகிட்ட சொல்லலையே. சரி, நீ பைக்கில் எங்கேயோ போ. ஆனா இப்ப வீட்டில் தானே இருக்க. எனக்கு உன்னை பார்க்கணும். நான் அங்க வரேன். வரியா? ஐஷு வேணாம், நான் வீட்ல இல்ல. வீட்டில் இல்லையா? அப்ப வெளியே இருக்கியா? சரி, வெளியே எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வரேன். எனக்கு உன்னை பார்த்து கொஞ்சம் பேசணும். ஏன் அது? நான் வெளியே இல்ல, வீட்ல தான் இருக்கேன். சிடா பிராந்தா, நீ என்ன சொல்ற? வெளியே இருக்கியா வீட்டில் இருக்கியா? வீட்ல தான் இருக்கேன், ஆனா அந்த வீட்ல இல்ல. இங்க இல்லையா? அப்ப எந்த வீட்டில் இருக்க? அது என் மாமா அத்தை எல்லாரும் இருக்காங்களே அந்த வீட்ல. ஓ, அந்த பூஜா இருக்கிற வீட்லயா? அப்படியும் சொல்லலாம். ஏடா, நீ எதுக்கு அங்க போன? சரி, எப்ப வருவ? அது ஐஷு, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு, கோவப்படாத. நான், சிம்ரன், கதிர் மாமா, அக்கா எல்லாரும் இங்க மாமா வீட்டுக்கே வந்துட்டோம். இதுக்கப்புறம் இங்கதான் இருக்க போறோம், அங்க வரமாட்டோம். ஓ, அப்ப இதுக்கப்புறம் நீ அந்த பூஜா கூட தான் இருக்க போற, அப்படித்தானே? ஏய், அவ கூட இருக்க போறேன்னு யாரு சொன்னா? இந்த வீட்ல இருக்க போறேன், அவளும் இந்த வீட்ல இருக்கா, அவ்வளவுதான். அதத்தான் நானும் சொல்றேன். அப்ப 2 பேரும் ஒரே வீட்ல இருக்க போறீங்க. ஒரே வீட்ல தானடி இருக்க போறோம். நீ சொல்றது என்னமோ வேற மாதிரி இருக்கு. இங்க பாரு, லூசு மாதிரி தேவையில்லாததெல்லாம் திங்க் பண்ணாத. அவ என் மாமா பொண்ணு. இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப மீட் பண்ணிருக்கிறதுனால கொஞ்சம் என்கிட்ட சகஜமா பேசுற, அவ்வளவுதான். மத்தபடி அவ எங்க இருக்கா, நீ எங்க இருக்க? தேவையில்லாம எதுக்கடி நீ அவ கூட போய் போட்டி போட்டுக்கிட்டு இருக்க? அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த மாமாவை வேற யாராவது மடக்கிடுவாங்களோன்ற பயம் எல்லாம் உனக்கு வேண்டாம். எவ்வளவு பெரிய உலகழகி வந்தாலும் சரி, எனக்கு நீ தாண்டி பொண்டாட்டி. மதி மதி, நீ ஐஸ் எல்லாம் வைக்கண்டா. எனக்கு உன்னை பார்க்கணும். உடனே கிளம்பி வா. என்ன தைரியமா பாக்கவான்னு கூப்பிடுற? ஏன் உன் அண்ணன் வீட்டுல இல்லையா? அண்ணெல்லாம் வீட்டுல தான் இருக்கு. அதுலயும் இப்ப உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கு. ஆமா, உன் அண்ணனுக்கு எப்ப என் மேல கோவம் இல்லாம இருந்திருக்கு? அதுக்கு சேட்டை உன் மேல கோவப்படாத மாதிரி நீ முதல்ல நடந்துக்கணும். நீ எப்ப சேட்டை கோவப்படாத மாதிரி நடந்துக்கிட்ட? நான் என்னடி பண்ண? என்ன பண்ணேன்னு நேர்ல சொல்றேன். கிளம்பி வா. சரி, வரேன், வை. ஏண்டா பட்டு, கிளம்பி வான்னு ஏதோ ஆசையா கூப்பிடுறான்னு பார்த்தா கிளம்பி வான்னு சொல்ற டோனே சரியில்லையே. அப்போ ஏதோ பஞ்சாயத்துக்கு தான் கூப்பிடுறா, ஆனா அது என்னன்னு தெரியலையே. பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு ரீசெண்டா நம்ம எதுவும் பண்ணலையே பட்டு. பூஜாவா? சிவமாமா, என்னங்க தனியா உட்காந்துருக்கீங்க? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லையே. நான் எங்க தனியா இருக்கா? அதான் பட்டு இருக்கே. ஓ, பட்டு இங்கதான் இருக்கா? ஆனா சிவமாமா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பட்டு எப்பவுமே அண்ணி கூடயே தான் இருக்கும். எங்க கிட்ட எல்லாம் வரவே வராது. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் அண்ணிய கூட விட்டுட்டு உங்க கூடயே இருக்கு பாருங்களேன். ஆமா பூஜா, அது பட்டுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, பின்ன உங்களை யாருக்கு தான் பிடிக்காது? பட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் சிவமாமா. ஓ அப்படியா? சரி பூஜா. என்ன அப்படியாங்கிறாரு? எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன். அது கூட இவருக்கு புரிய மாட்டேங்குதே. சரி, இப்ப புரியலன்னா என்ன, கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சுக்கலாம். அப்புறம் சிவமாமா, உங்களுக்கு இப்ப ஏதாவது வேலை இருக்கா, இல்ல ஃப்ரீயா இருக்கீங்களா? வேலையெல்லாம் எதுவும் இல்ல பூஜா, ஆனா எனக்கு என்னோட ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகணும். ஏன் கேக்குற? இல்ல மாமா, அது உங்களுக்காக நான் ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். அதான் உங்களுக்கு அந்த gift பாக்குறதுக்கு டைம் இருக்கா, இல்ல எங்கேயாவது போறீங்களான்னு கேட்டேன். கிஃப்டா? என்ன கிஃப்ட்? சரி கூட, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகணும். அது என்னன்னு பார்த்துட்டு போறேன். இல்ல இல்ல, அவ்வளவு அவசரமாலாம் நீங்க இந்த gift பார்த்துட்டு போக முடியாது மாமா. இது ரொம்ப ஸ்பெஷலான gift. அதனால நீங்க ஃப்ரீ ஆயிட்டு தான் இந்த gift பார்க்கணும். ஸ்பெஷலான கிஃப்டா? அப்படி என்ன ஸ்பெஷலான கிஃப்ட்? அது நீங்க இந்த gift திறந்து பாருங்க, அப்பதான் இது எவ்வளவு ஸ்பெஷல்னு உங்களுக்கு தெரியும். சரி கூட, நான் பாக்குறேன். இல்ல இல்ல, இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட் பார்க்க போறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க முதல்ல போய் உங்க ஃப்ரெண்ட் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த gift தரேன். அப்புறம் நீங்க பொறுமையா அந்த gift பார்த்துட்டு அப்புறம் பதிலுக்கு நீங்க எனக்கு ஒரு gift கொடுக்கணும். என்னது, நான் உனக்கு gift கொடுக்கணுமா? ஆமா சிவா மாமா, giftன்னு கேட்டதும் காசுல ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி கேட்டுருவோம்னு பயப்படாதீங்க. காசு கொடுத்து வாங்குற gift எல்லாம் நான் கேட்க மாட்டேன், வேற ஒன்னு கேட்பேன், அது நீங்க கொடுக்கணும். என்ன சிவா மாமா, கொடுப்பீங்கல்ல? அது என்னன்னு தெரிஞ்சாதானே கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியும். அது உங்களால கொடுக்க முடியற gift தான் மாமா, கொடுப்பேன்னு சொல்லுங்க. அது என்னன்னு தெரியாம எப்படி நான் கொடுப்பேன்னு சொல்றது? நான் ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்லிட்டேன்னா அதை கண்டிப்பா பண்ணுவேன். அதனால பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாம பண்றேன்னு என்னால சொல்ல முடியாது பூஜா.
நீ முதல்ல அது என்னன்னு சொல்லு, அது என்னால முடிஞ்சா கண்டிப்பா நான் பண்றேன். சரி மாமா, நீங்க இப்ப சொல்ல வேண்டாம். ஆனா நான் கொடுக்குற கிஃப்ட பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே நான் என்ன சொன்னாலும் பண்றேன்னு சொல்லுவீங்க. அப்படியா? சரி பார்க்கலாம். எனக்கு என் ஃப்ரெண்டை பார்க்க போகணும், டைம் ஆச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி மாமா, சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த கிஃப்ட் தரேன். சரி பூஜா, நான் வரேன். இப்பட்டு சிவமாமா வந்ததும் சிவமாமா கிட்ட நான் இந்த கிஃப்ட கொடுக்க போறேன். இத பார்த்த உடனே சிவமாமா ரொம்ப சந்தோஷப்பட போறாரு. அதுக்கப்புறம் சிவமாமாவே இந்த கிஃப்ட நீ எனக்கு கொடுத்ததுக்கு உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் செய்யறேன்னு சொல்ல போறாரு. ஐயோ, சிவமாமா எப்ப வருவாரு, அவர்கிட்ட எப்ப இந்த கிஃப்ட கொடுப்பேன்னு இருக்கு. அப்படி மட்டும் சிவமாமா இந்த கிஃப்ட பார்த்து சிவமாமாக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு நான் நிறைய கிரேப்ஸ் தரேன். ஓகேவா? ஆமா, சிவமாமா மட்டும் இந்த கிஃப்ட பார்த்துட்டு பூஜா உனக்கு இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு நான் நிறைய கிரேப்ஸ் தரேன். கெட்டி சிம்பரனே, வீடெல்லாம் நல்ல வசதியா இருக்கு மட்டி. கதிர நல்ல வீடா பாத்துருக்கான் பாரு. ஆமா, பின்ன வீடு பார்த்தது கதிர் இல்ல, அவனுக்கு தெரியாதா? அவன் நல்ல பொறுப்பானவன் மட்டி. நல்ல வசதியான வீடா தான் பாப்பான். அதுவும் நம்ம இருக்க வீட்டுக்கு பக்கத்திலேயே பார்க்கணும்னு சொல்லி பக்கத்திலேயே ஒரு வீடு ரெடி பண்ணிட்டான் பாரு. ஆமாட்டி சிம்பரனே, பக்கத்துல இருந்தா நீயும் நானும் பேசிக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல. அது மட்டுமா, உன் பேரனு என் பேரனு வெளியே போனானுங்கன்ட்டு எப்ப வீட்டுக்கு வருவானுங்கன்னே தெரியாது. அப்புறம் நீயும் உன் மருமகளும் இங்க தனியா தானே இருக்கணும். பக்கத்துல இருந்துட்டு நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, அதனாலதான் பக்கத்திலேயே பார்க்க சொல்லி இங்க பக்கத்திலேயே பார்த்தது. சரிட்டி சிம்பரனே, வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டோம். இன்னைக்கு ஏதாவது விட்டு போச்சா, ஏதாவது வாங்கணுமாட்டி? வேற என்னடி ராசம்மா, தான் அடுப்பு வாங்கியாச்சு, சோறு குழம்பு ஆக்கிறதுக்கு பாத்திரங்கள்லாம் வாங்கியாச்சு, தான் அரைக்கிறதுக்கு மிச்சி வாங்கியாச்சு. அப்புறம் வேற என்ன, வேற ஏதாவது வேணும்னா செய்யும் போது தேவைப்படும், அப்புறம் வாங்கிக்கிடுவோம். சரிட்டி சிம்பரண்டு, என் கையில இருந்த காசை போட்டு இம்பிட்டு தான் வாங்க முடிஞ்சது, எல்லாம் வாங்கியாச்சு. இனி ஏதாவது வேணும்ட்டா இந்த சக்தி போய் வேலைக்கு போய் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். ஏட்டி, அதுக்கு தானே நான் சொன்னேன், கதிர்கிட்ட சொல்லியிருந்தா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் அவனே வாங்கி கொடுத்துருப்பாமட்டி. அட கொஞ்சம் நீ சும்மா இரு சிம்ரனு. வீடு பார்க்க சொல்லி வீட்டுக்கு அட்வான்ஸ் வாடகை இதெல்லாம் எம்புட்டுன்னு கேட்டதுக்கு கூட கதிர சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லி அந்த பணத்தையும் அவன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இனி வீட்டுக்கு வேண்டிய பொருளையும் அவன்கிட்டயே வாங்கி தர சொல்றதா? அது என்ன நல்லாவா இருக்கு? கொஞ்சம் பேசாம இருனே. ஏட்டி ராசம்மா, அதுக்கு இப்ப கதிர் என்ன வேற யாருனாச்சுமா? அவனும் என் பேரன் தான் மட்டி. சின்னவனுக்கு இருந்த கதிர் பண்ண மாட்டானக்கு, அது மாதிரி தானே சத்தியம். அவனுக்கு எல்லாம் செய்வான் மட்டி அவன். செய்யறதெல்லாம் சரிதாண்டி சிம்ரனு. அதுக்குண்டு இவனுக்கு ஒன்னண்டா நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் இந்த பையன் எப்பதான் பொறுப்பா வேலைக்கு போறது, எப்ப குடும்பத்தை பாத்துக்கிறது? அதுவும் சரிதான் மட்டி. இந்த சின்னவனுக்கு சக்தி பையலும் பொறுப்பா ஒரு வேலைக்கு போறானுங்களா? இப்படியே ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு சுத்துறது மட்டுமே வேலையா வச்சிருக்கானுவோ. ஏட்டி, சின்னவன் கூட பரவாயில்ல விடுட்டி. கல்யாணம் முடியல, சின்ன பையன், சரி கொஞ்சம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஜாலியா சுத்திக்கிட்டு போட்டு மட்டும் விடலாம். ஆனா என் பேரனுக்கு கல்யாணம் முடிச்சதா பொண்டாட்டி வந்தாச்சு, இதுக்கப்புறமா வேலைக்கு போகாம சும்மா ரெண்டு பேரும் சேர்த்து சுத்திக்கிட்டே கிடந்தா நல்லாவா இருக்கு? அவனுக்காக இல்ல கட்டியும் வந்த பொண்ணுக்காகவாவது வேலைக்கு போகணும், குடும்பத்தை பாத்துக்கணும்னு ஒரு பொறுப்பு அவனுக்கு வர வேண்டாமா? ஏட்டி ராசம்மா, சரி விட்டுட்டி, பொறுப்பெல்லாம் வரு. இப்ப என்ன இங்க வீடெல்லாம் பார்த்து இப்பதானே வந்திருக்கு. இனி சின்னவனும் அவனும் சேர்ந்துக்கிட்டு நல்லபடியா வேலைக்கு போய் எல்லாம் பாத்துக்கிடுவானுங்க வீடு. என்னத்த பாத்துக்கிறானோ, என்னத்த பொறுப்பு வருதோ எனக்கு தெரியல. இங்க யாரு, நேத்து நம்ம எல்லாரும் வந்துட்டோம். இன்னைக்கு வீடெல்லாம் பார்த்து வைக்க நான் பொட்டாடியை கூட்டிக்கிட்டு வாரேன்னு சொன்னவன் இம்புட்டு நேரமாக்கி வரல. அங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கானோ தெரியல. அங்க இருந்து இங்க வர்றதுக்கு எம்புட்டு நேரம் மட்டி ஆகும்? 5 நிமிஷத்துல வந்துடலாம் பாத்துக்க. ஆனா இன்னும் காணல. 5 நிமிஷத்துல வரணும்னா நான் பறந்துதான் வரணும். எப்பதான் என்ன இன்னும் வந்து சேரலன்னு திட்டிக்கிட்டு இருந்த போல. ஏலே, திட்டலாம் இல்லம்லே. என்ன இன்னும் பிள்ளைகளை காணலன்னு அக்கறையா சொல்லிக்கிட்டு இருந்தோம்லே. நீ அக்கறையா சொன்னது சக்கரையா சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். இரு, உன் அப்புறமா வச்சுக்கிறேன். அம்மா, இது என்ன கேஸ் மிக்சி பாத்திரங்கள்லாம் இருக்கு, வீடு கதிரனை பார்த்து கொடுத்தாருன்னு சொன்னேன். இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா? சின்னமாச்சி, இதெல்லாம் கதிரனா வாங்கி கொடுத்தாரு. இல்ல சித்தி, கதிரெல்லாம் ஒண்ணு வாங்கி கொடுக்கல, இதெல்லாம் ராசம்மா தான் வாங்கிச்சு பாத்துக்க. ஆமலே, கதிர் வாங்கி தர மட்டும் தான் சொன்னான். ஆனா அவங்கிட்ட வாங்கணும்டா, எதுக்கு வாங்கினேன்னு நீ வந்து சத்தம் போடுவீல்ல, அதான் அதெல்லாம் ஒன்று வேண்டாம், என்கிட்டயே பணம் இருக்குன்னு சொல்லி நான் தான் இதெல்லாம் வாங்கினேன். நீ வாங்கினியா? இதெல்லாம் வாங்குறதுக்கு ஓன்ட்ட எதை பத்த பணம்? ஏமலே, என்கிட்ட பணம் இருக்காதாக்கு? அங்க கிராமத்துல இருக்கும்போது எல்லாருக்கும் வட்டிக்கு விட்டு எம்பிட்டு பணம் சேர்த்து வச்சிருந்தேன். ஒரு தகரப்பட்டி கொண்டாந்தனே, அதுக்குள்ள என்ன புடவையும் ஜலியுமா இருக்குன்னு நினைச்ச, வட்டிக்கு விட்டு பணம் இருந்துச்சுங்களே, அந்த பணத்தை வச்சுதான் இதெல்லாம் வாங்கினேன். என்னது, அந்த தகர பொட்டியில பணமா இருந்துச்சு? எப்பதா இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எதுக்குலே சொல்லியிருந்தா நீங்க சின்னவனா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் ஊரை சுத்தி செலவு பண்ணி காலி பண்றதுக்காக்கு. எப்பதா அப்படிதான் காலி பண்ணிடுவோமா? ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்பட்டிருந்தா கேட்டிருப்போம்ல.
ஆமா ஆமா, உங்க ஆத்திர அவசரம் என்னன்னு எனக்கு தெரியாதாக்கு. டீ கடையில போய் 24 மணி நேரமும் உட்காந்து டீ குடிக்கிறதும் அப்புறமா சர்பத்து குடிக்கிறதும் தரமலே உங்களுக்கு ஆத்திர அவசரம். அதுக்கெல்லாம் ஒன்று நான் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். எப்பத்தா என் பொண்டாட்டி முன்னாடி மானத்தை வாங்குறியா? ஆமா ஆமா, நான் மானத்தை வாங்காட்டி அவளுக்கு உன் லட்சணம் தெரியாதாக்கு. அட போலே, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பொழுது போன மாதிரி தான். எட்டி மருமகளே வாமா, நீ வர்றதுக்காக தான் பாத்துக்கிட்டு இருந்தது. இங்க எல்லா பொருளும் வாங்கியிருக்கு. இனி என்னெல்லாம் வேண்டுன்னு தெரியல. நம்ம கொண்டு போய் இதை அடுக்கலையில எல்லாம் வச்சு பார்த்தாதான் இன்னும் என்ன தேவையா என்னன்னு பார்க்க முடியும். நீ வா, நம்ம எல்லாம் போய் ஓர்ஸ் பண்ணுவோம். சரியா இப்பதான் நடங்க, நான் வரேன். சரிம்மா வா. என்னங்க வழி விடுங்க. ஏய் என்ன நீ அப்பத்தா கூப்பிட்டு குடுக்குடுன்னு பின்னாடியே போற? இன்னும் போகாம அப்பதான் கிச்சன் எல்லாம் ஓர்ஸ் பண்ணணும்னு கூப்பிட்டாங்கல்ல, வழி விடுங்க. புது வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன் நானும் அதான் கையில் சொல்றேன், புது வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பத்தாவும் அம்மாச்சியும் தான் இங்க கிச்சனை ஓர்ஸ் பண்ண போயிருக்காங்கல்ல, அவங்க பண்ணட்டும், நம்ம வீட்டை சுத்தி பார்க்கலாம். சரி பின்ன, அப்ப வாங்க நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? சக்தி, என்ன கையல், நீ தானே வீடெல்லாம் வசதியா இருக்கான்னு பாக்கணும்னு சொன்ன. அதான் நம்ம பெட்ரூம்ல இருந்தே வசதியா இருக்கான்னு பார்க்கலாம். சக்தி, அதுக்கு பெட்ரூம்ல வசதியா இருக்கான்னு பாக்குறதுக்கு என்ன இருக்கு? வீடு வசதியா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னா கிச்சனை தான் போய் பார்க்கணும். ஏன்னா கிச்சன்ல தான் ஷெல்ஃப் எல்லாம் கரெக்டா இருக்கா, பாத்திரம் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கா, அப்புறம் இந்த மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் போடுறதுக்கு பிளக் பாயிண்ட் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்களான்னு கிச்சனை தான் போய் பார்க்கணும். கையல், நீங்க எப்படி நீங்க வேலை செய்யற இடம் எல்லாம் வசதியா இருக்கான்னு செக் பண்றீங்களோ அந்த மாதிரி நாங்க வேலை செய்யற இடம் வசதியா இருக்கான்னு நாங்க செக் பண்ண வேண்டாமா? என்னது? அதாவது வேலையெல்லாம் செஞ்சுட்டு தூங்குற இடம் நல்லா வசதியா இருக்கான்னு செக் பண்ண வேண்டாமான்னு சொன்னேன். வா கையல், முதல்ல போய் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரலாம். பெட்ரூம் மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒண்ணு செக் பண்ண வேண்டாம். நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பத்தாவும் அம்மாச்சி இருக்காங்க, கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன கையல், அவங்க அங்க கிச்சனை ஓர்ஸ் பண்ற பிஸில இருக்காங்க, அவங்க நம்ம கண்டுக்க மாட்டாங்க. நீ வா. சக்தி, அடி வாங்க போறீங்க. இப்ப நம்ம வரதுக்கு முன்னாடி அப்பதான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்கல்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி இருக்கு. பொண்டாட்டி இருக்கிறதுனால தானடி கூப்பிடுறேன், வாடி. ஐயோ சக்தி, இப்ப உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு, நீங்க பொறுப்பா வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா போய் ஒரு வேலையை ரெடி பண்ணிட்டு வாங்க. ஏய், இப்ப நான் எந்த வேலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எந்த வேலையை பத்தி பேசுற? முதல்ல நீங்க போய் அந்த வேலையை ரெடி பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் இனி இந்த வேலை நடக்கும். கையல், அந்த வேலை ரெடி பண்ணணும்னா அதுக்கு போய் வேலை தேடணும், அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும்ல, அந்த எனர்ஜியை கொடுக்கறதுக்காகவாது வாடி. எனர்ஜி தானே, கிச்சனுக்கு வாங்க, உங்களுக்கு சூடா பிளாக் டீ போட்டு தரேன். அந்த பிளாக் டீ குடிச்சிட்டு அந்த எனர்ஜியோட போய் வேலை தேடுங்க, போங்க. பிளாக் டீயா? கையல், பிளாக் டீ தானா, பொண்டாட்டி இல்லையா? உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இனி பிளாக் டீ தான். பொண்டாட்டி வேணும்னா வேலையோட வரணும், வேலை வாங்கிட்டு வந்தாதான் அப்புறம் பொண்டாட்டி. சரி, பிளாக் டீயா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிளாக் டீயாவது பெட்ரூம்ல வந்து குடி. அஸ்கு புஸ்கு. சக்தி, நீங்க எதுக்கு பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். பெட்ரூம்க்கு பிளாக் டீ கொண்டு வந்தா நீங்க என்ன பிளாக் டீயா குடிப்பீங்க? ஐயோ, உஷாரா இருக்காளே. நீங்க வேலையோட வர வரைக்கும் இதுக்கப்புறம் நீங்க பெட்ரூம்க்குள்ளே வரக்கூடாது சொல்லிட்டேன். ஏய், இதெல்லாம் ஓவரா இருக்குடி. ஒரு ஓவரும் இல்ல. இப்படி எல்லாம் சொன்னாதான் நீங்க சீக்கிரமா வேலை வாங்கிட்டு வருவீங்க. இதுக்கப்புறம் நீங்க வேலை ரெடி பண்ணிட்டு வர வரைக்கும் நீங்க பெட்ரூம்க்குள்ளே வரக்கூடாது. நீங்க ஹால்ல தான் படுக்கணும். எது, இந்த ஹால்லையா? ஆமா, இந்த ஹால்ல படுத்தாலும் சரி இல்ல அந்த கிச்சன்ல படுத்தாலும் சரி. ஆனா நீங்க வேலை ரெடி பண்ணிட்டு வர வரைக்கும் நீங்க பெட்ரூம்க்குள்ள மட்டும் வரவே கூடாது. ஏ கையல், உனக்கு உண்மையாவே மனசாட்சிங்கிற ஒண்ணு இருக்கா, இல்ல அந்த வீட்ல இருந்து வரும்போது அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா? ஏன் அங்க இருக்கும்போது நல்லா தானே இருந்த, இங்க வந்ததுக்கு அப்புறம் யாரையும் உனக்கு இப்படி எல்லாம் பேச சொல்லி தந்தா? அங்க இருந்த வரைக்கும் உங்களை எதுவும் கேட்காம விட்டதுனாலதான் இப்ப நமக்கு கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆகுது. இன்னும் நீங்க ஒரு வேலை ரெடி பண்ணாம இருக்கீங்க. இவ்வளவு நாள் எதுவும் கேட்கலன்றதுனால உங்க இஷ்டத்துக்கு ஜாலியா இருந்தீங்களா? இதுக்கப்புறம் அப்படி ஜாலியா இருக்க முடியாது சக்தி. இனி குடும்பத்தை பாத்துக்கணும், பொண்டாட்டிய பாத்துக்கணும், வீட்டை பாத்துக்கணும், வீட்டு செலவை பாத்துக்கணும். நாளைக்கு நமக்கு குழந்தை பிறக்கும், குழந்தைய பாத்துக்கணும், குழந்தைய படிக்க வைக்கணும், படிப்பு செலவை பாத்துக்கணும். ஐயோ கையல், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கையல். இப்ப இப்படி உன்னை பாத்துக்கிட்டே இருக்கனே, அதுக்காகவாவது ஏதாவது கொடுக்கலாம்ல. சரி, பெட்ரூம்க்கு கூட நான் வரல, இங்க ஹால்லயே வச்சு ஒன்னே ஒண்ணா இருந்தாலும் சரி, கண்ணா இருந்தாலும் சரி, இங்க ஹால்ல வச்சு ஒண்ணும் முடியாது சக்தி. முதல்ல நீங்க போய் வேலையை ரெடி பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பெட்ரூம்ல வச்சு பாத்துக்கலாம். அப்ப கொடுக்க மாட்டேங்கிற? மாட்டேன் சக்தி. இல்ல, நான் எதுக்கு உன்கிட்ட கேட்கணுங்கிற? நீ என் பொண்டாட்டி, எனக்கு வேணும்னா எடுக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சக்தி, சக்தி தான், இந்த சக்திக்கே சக்தி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டல்ல. போய் வேலை தேடுறதுக்கு எனக்கு வேண்டிய சக்தியை நானே எடுத்துக்கிறேன்டி. சக்தி வேண்டாம், அப்பதான் அவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. இருக்கட்டும், எனக்கு என்ன, நான் தான் உன்னை பெட்ரூம்க்கு வான்னு சொன்னல, நீ தான் வரல, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது.
சக்தி வேணா, அப்பத்தான் பாத்துருவாங்க. ஒழுங்கா கிளம்பி போங்க. கையல் இப்பதானே வந்திருக்கோம், அதுக்குள்ள போங்கிற. சக்தி, நீங்க அங்கிருந்து என்ன சொன்னீங்க? இங்க வந்ததும் முதல்ல போய் வேலை தேடி வேலை ரெடி பண்ணிட்டு வரேன்னு தான் சொன்னீங்க. நானும் வந்ததும் போலாம் தான் நினைச்சேன். ஆனா இவ்ளோ அழகா இருந்தா எப்படி கையால் உடனே போக முடியும்? நீ மட்டும் இப்ப ஒண்ணு கொடு, சாயந்தரம் வரும்போது வேலையோட வருவேன். நிஜமா? என் புலிக்குட்டி மேல சத்தியமா. சரி, ஆனா ஒண்ணுதான். ஒண்ணு போதும். ஓரவழி பார்வை தீபங்களை ஏற்றி வைத்ததோ நெஞ்சோடு இன்று தென்றலென வந்து தொட்டு சென்ற காதல் கலந்தது மூச்சோடு இன்று. காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல வாழ்வே, வாழ்ந்து பார்த்து நீ சொல்லம்மா. இணைய வேண்டும் மனது, இது இறைவன் செய்த முடிவு, மாற்றிக்கொள்ள மாலை வேண்டுமா? கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே, ஏனடி ஏனடி ஏனடி.